ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார்த்திஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி முருங்கைக்கீரை குழம்பு தான். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாணலில் எண்ணெய், கடுகு, பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிச்சு வெங்காயம். இப்போ நம்ம அலசி வச்ச முருங்கைக்கீரையை ஆட் பண்ணிக்கலாம். முருங்கைக்கீரையுமே நல்லா வதங்கட்டும். நல்லா சுருளை வதங்கணும். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வெங்காயம், பூண்டு, ஜீரகம் சேர்த்து ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணி அந்த பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி தேவையான அளவு உப்பும் போட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணி ஒரு கிண்டி விட்டுட்டு நம்ம கொதிக்க விடலாம். இந்த குழம்புக்கு ரொம்ப கொதிக்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை. லைட்டாக நம்ம சட்னிக்கு பொங்குற மாதிரி பொங்கினாலே போதும். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். பசி தூண்டிக்கிட்டே இருக்கும். எவ்வளோ வேணால் சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். முருங்கை இலை குழம்பு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.